ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதுஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ரொட்டி, நான், சப்பாத்திக்கு, பரோட்டா, பூரி, புலாவ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் காளான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பட்டாணி, கேரட், பீன்ஸ், அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, கொஞ்சம் மசாலா பொடி, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். அடுத்தது தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், 3 முந்திரி, அரை ஸ்பூன் கசகசா, அப்புறம் 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஏலக்காய் அதெல்லாம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சள் தூள். ஜீரகத்தை எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காளான், கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகிறதுக்காக ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுடலாம். மூடி வச்சுட்டு காயில் ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் வேக விடலாம். ஒரு மிதமான சூட்லேயே வேக விடுங்க. இப்போ காயெல்லாம் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிரேவி ஒரு 5-7 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஆல்ரெடி காயெல்லாம் 3/4 பதம் வெந்துருச்சு. ஒரு 7 நிமிஷம் பாயில் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான். கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். வெஜிடபிளாக கட் பண்ணி வச்சிட்டிங்களா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு, ரொட்டி, பூரி, நான், பரோட்டா, அப்புறம் புலாவ், கீ ரைஸ் இது மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.